என்னடா தட்டு கையுமா எல்லாரும் உட்காந்துருக்குன்னு பாருங்க. சாப்பிட்றது ஒரு வீடியோ போடலான்னா பாருங்க எப்படி இருக்குது. என்ன செஞ்சுருக்காங்க பாருங்க. இது என்ன ராஜு? இது காய் சோறு பாருங்க. இதெல்லாம் இருக்குது. இது சுண்டல் இதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க. இது என்னது காலிஃப்ளவர் சில்லி செஞ்சுருக்கோம். அப்படி நல்லா இருக்கும். சிந்து பாமா அது பாதி கூட முடிச்சுட்டாரு. இப்போ சாப்பிட்றாருங்க பாருங்க. நல்லா இருக்கு. அப்படின்னா கீரை விழுந்துருக்கோம். இது வந்து கீரை குழம்பா? பருப்பு கீரை. இது பருப்பு கீரை குழம்புங்க. சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது 2 சொம்பு தண்ணி இருக்குது. இந்த சொம்பு தண்ணி இவங்களுக்கு வெள்ளை சோறு. இப்போ நான் வந்து வெஜிடபிள்ஸ் பிரியாணி. இது காய் சோறு பையனுக்காக செஞ்சது. இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ சாப்பிடுவேன். இதை மதியானத்துக்கு கீரை சோறு தின்னுக்கிறேன்னு சொல்லிட்டேங்க. சரியா? சாப்பிடலாமா? பாருங்க. பாப்பா வேற நடுவில் வந்துட்டு இருக்குது. பாப்பா இருந்தால் வீடியோ போட்டே ஆகணும்னு நம்ம இறக்கிட்டோம். சாப்பிடலாம் மனுஷங்க நம்ம ஆள் பசிச்சா சாப்பிட்டான். எங்கப்பா காலிஃப்ளவர் மறைச்சிட்டா? பாரு உசாரா பின்னாடி வைக்கலாம். நான் விடுவேனா? எடுத்து வந்துட்டேன். அவங்க வாங்க பிஸ்கெட் கையில் கொடுத்துருக்குது. பிஸ்கெட் சாப்பிட்டுருக்காங்க. எவ்வளோ எப்படி செஞ்ச? கையில் இங்கே இதுவும் கையில் செஞ்சுருக்காங்க. காலிஃப்ளவர் சில்லி நல்லா இருக்கு. ஆனால் என்ன ஒரு குழம்பு பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கு. பையன் வந்து 9 மணிக்கு கிளம்பிட்டாங்க. மணி இப்போ எத்தனை ஆகுது? அந்த டைம் எத்தனைங்க? ஞாயிறு பார்க்குறது. நான் இங்கே ஒரு ஃபோன் வச்சுக்கிறேன் பார்க்கலாம். மணி 10:30 மணி ஆகுது. சாப்பாடு ஆறாத என்ன அப்படியே இருக்குமா? கேளுங்க. சோறு ஆரம்பிச்சுட்டேன். காலிஃப்ளவர் சில்லி சிக்கனு இந்த கறி குழம்பு இதெல்லாம் வந்து சூடாக அப்படியே அப்படி சாப்பிடுங்க. அந்த டேஸ்ட்டே வேற லெவலில் இருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா பையன் வந்து காலையில் டிஃபன் தோசை சாப்பிட்டு கிளம்பிட்டாரு. நீங்கள் பையனுக்காக சோறு செய்வீங்களா? உசலுக்காக சோறு செய்ய மாட்டீங்க? சூடா பையனுக்கு செஞ்சுருக்கேங்க. இது நம்ம வீட்டில் இருக்கிறது செஞ்சுருக்கோம். இதில் என்ன சொல்கிறதுன்னு நீங்களே சொல்லுங்கள். சாப்பிடுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. எப்படிப்பா செஞ்சா உங்களுக்கு சொல்லு கொஞ்சம். என்ன பண்ணேன்? நார்மலாக எல்லாரும் செய்கிற மாதிரி தான் செஞ்சுருக்கேன். காலிஃப்ளவர் கட் பண்ணி சொல்லு. அதெல்லாம் எனக்கு இதில் அதை சொல்லி ஏதோ ஒன்று அப்புறம் அவங்களுக்கு செஞ்சு சாப்பிடுவாங்கல்ல. வெஜிடபிள் ரைஸ் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி அது காம்பினேஷனாக இருக்கும். அதனால் நல்லா இருக்கும்னு சொல்லி செஞ்சாங்க. காம்பினேஷனாக இருக்கிறது 2 செஞ்சுருக்காங்க. அந்த காம்பினேஷன் நல்லா தான் இருக்கு. ஆனால் காலிஃப்ளவர் சில்லி எப்படி செஞ்சீங்கன்னு கேட்டால் சொல்ல மாட்டேறாங்க. ஒரே என்னென்னா கேமரா முன்னாடி பேசுறது கொஞ்சம் சரியாக இருக்கா? சரி மேடம் நம்ம மக்கள் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பேசுங்க. இப்போ இங்கே பாருங்க. இப்போ இருக்கிற குழம்பு காலிஃப்ளவர் தண்ணி இதெல்லாம் எப்படி போகுதுன்னு பாருங்க. குழம்புங்க வந்து ஐயோ ஐயா நம்ம பின்னாடி வச்சிடலாம். உள்ள ஊற்று ஒரு ரவுண்ட் வரும். அப்படி ஐயோ தண்ணி இங்கே ஊற்றி வச்சிட்டேன். அப்படி பார்த்தீங்கன்னா இப்படிதான் வருவாங்க. என்ன வேணும்? சோறு வேணுமா? சோறு கலராக இருக்கு இல்லைங்களா? கலராக இருக்குல்ல பார்ப்போங்க. உனக்கு காரம் உனக்கு காரம் நீங்கள் இன்னும் என்ன சாப்பிடுவ? அம்மாட்ட வாங்கிக்க. இப்போதாங்க எத்தனை மாதம் ஆகுது? 7 மாதம் ஆகுது. 8 போட்டு வச்சுக்கேன். தலைக்கு பாப்பா ரித்திகாஸ்ரீ பையன் வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காரு. இவங்க வந்து இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வண்டி ஓடிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கா?
இது வந்து காய்கறி அந்த காரம் குடிச்சிட்டு காம்பினேஷன் நல்லா இருக்கு. ஒரு கடி கேட்டுப்பா. நல்லா இருக்கு. இவ்வளோ நேரம் சாப்பிட்டோம்லாம் தெரியல, இப்போ வந்து ஒரு கறி கடிச்சு பார்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு கடி கன்ஃபார்ம் பண்ணிங்க. வேற ஒன்று சரி ஓகேங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிக்க போகிறோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோ ஏதாவது போடுறோம். இந்த மாதிரி சும்மா இருக்கிறோம், வேலை எதுவும் இல்லை, அதனால வந்துட்டு நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். முடிஞ்சால் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பாப்பா வராங்க பாருங்க, வந்து கை வைக்க வராங்க. போச்சடா போடு. பாய்ங்க. பேசாமே யாரு யாரு ரித்திகா பாப்பாவா? சிரிப்பு பாருங்க. கேமரா போய் என்ன பண்ணிட்டு உடையன்ற தங்கம் மண்ணில் வாய்ப்பு கேமரா ஒழுங்கே கேமரா. நீ என்ன பேசுற? கொஞ்ச நேரம் கேமரா பண்ணிக்கீங்க. ஐயோ சரி பாருங்க.